வாங்க, இன்னைக்கு நாம ரொம்பவே பழமையான ஒரு பண்டிகைய பத்தி பார்க்க போறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது ஏதோ ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் இல்ல. இதுக்குள்ள ஆழமான அர்த்தங்களும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட பேசுற பல செய்திகளும் இருக்கு. வாங்க, அதோட அர்த்தங்கள நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன துளி புளிச்ச மாவு, ஒரு பெரிய பாத்திரம் நிறைய இருக்கிற மாவையே எப்படி முழுசா மாத்திடுதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? இந்த புளிப்பு மாவோட உருவகம் தான் நம்ம பார்க்க போற விஷயங்களோட திறவுகோல். சரி, நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பண்டிகை எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் அதோட 3 முக்கியமான சின்னங்கள்: பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆபத்தான புளிப்பு மாவு, அப்புறம் தூய்மையான புளிப்பில்லாத அப்பம். இதோட அர்த்தங்களை ஆழமா புரிஞ்சுக்க போறோம். கடைசியா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போவோம். இந்த பண்டிகையோட வேர்களை புரிஞ்சுக்கணும்னா நாம இஸ்ரவேலர்களோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். யாத்ராகமம் புத்தகத்துல கடவுள் கொடுத்த ஒரு தெய்வீக கட்டளையிலிருந்து தான் எல்லாமே தொடங்குது. இந்த வசனம் விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது இல்லையா? இந்த பண்டிகைங்கிறது எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து கிடைச்ச விடுதலைய ஞாபகப்படுத்துற ஒரு நிரந்தரமான கட்டளை. இது ஏதோ ஒரு வருஷத்தோட முடியற கொண்டாட்டம் அல்ல, தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல். இந்த டைம்லைன் ரொம்ப சுவாரஸ்யமானது. பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அந்த நொடியிலிருந்தே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடங்குது. இதுக்கு நடுவுல எந்த இடைவெளியும் இல்ல. ஒன்னு முடிஞ்சதும் இன்னொன்னு தொடங்குது. இந்த துல்லியமான நேரம் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. அத நாம அடுத்து பார்க்க போறோம். இப்போ நாம முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான சின்னத்துக்கு வரோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி. இந்த பலிதான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். இந்த பழங்கால தியாகம் எப்படி ஒரு மிகப்பெரிய உண்மைய நோக்கி விரல் நீட்டுதுன்னு பாப்போம். இங்கேதான் அந்த பழங்கால சின்னத்தோட முழு அர்த்தமே வெளிப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி வெறும் ஒரு சின்னம் இல்ல, அது இயேசுவோட தியாகத்துக்கான ஒரு முன்னறிவிப்பு. இந்த நேர பொருத்தத்தை கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யூதர்கள் தங்களோட பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை பலியிட்ட அதே ஜான்வரி 14 மதியம் 3 மணிக்கு இயேசு சிலுவையில மரிச்சார். இது ஏதோ தற்செயலா நடந்த நிகழ்வா இருக்க முடியாது. இது ஒரு தெய்வீக திட்டத்தோட துல்லியமான நிறைவேற்றம். இப்ப நாம 2வது சின்னத்துக்கு போவோம். நாம ஆரம்பத்துல கேட்டோம் இல்லையா, ஒரு சின்ன புளிப்பு மாவு எப்படி எல்லாவற்றையும் கெடுக்கும்னு. இங்க புளிப்பு மாவு அப்படிங்கிறது ஒரு சிதைக்கிற சக்தியா, ஒரு எதிர்மறை சின்னமா பயன்படுத்தப்படுது. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ஆராய்வோம். பைபிள்ல புளிப்பு மாவுன்னா வெறும் சாப்பாட்டு பொருள் மட்டும் இல்ல, அது கடவுளோட உண்மையான கட்டளைகளோட கலக்கப்படுற மனுஷங்களோட போதனைகளையும் மாய்மாலத்தையும் குறிக்குது. இது உண்மைய சிதைக்கிற ஒரு சின்னமா இருக்கு. இயேசு பரிசேயர்களை கண்டிச்சப்போ இந்த புளிப்பு மாவோட அர்த்தத்தை நேரடியாவே விளக்கிட்டாரு. அவங்க கடவுளோட கட்டளைகளை ஒதுக்கி வச்சுட்டு மனுஷங்க உருமாக்கின பாரம்பரியங்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் அந்த புளிப்பு மாவு. இது ஒரு சரியான உதாரணம் பாருங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படிங்கிறது கடவுளோட நேரடி கட்டளை. ஆனா அவங்களோ குர்பான்னு ஒரு மனித பாரம்பரியத்தை பயன்படுத்தி அந்த முக்கியமான கட்டளையையே செல்லாததா ஆக்கிட்டாங்க. இதுதான் மனித பாரம்பரியம் தெய்வீக கட்டளைய சிதைக்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த செயலுக்கு பேருதான் சட்டவாதம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அன்பை எடுத்துட்டு செய்யப்படுற எந்த ஒரு நல்ல செயலும் அதோட உண்மையான அர்த்தத்தை இழந்துடுது. இது வெறும் வெளிப்படையான விதிகளை பின்பற்றுவது போல ஆகிடுது. ஆனா அதுக்குள்ள இருக்க வேண்டிய அன்பு காணாம போயிடுது. சரி, இப்போ நாம 3வது சின்னத்தை பாப்போம். சிதைக்கிற புளிப்பு மாவுக்கு நேர் எதிரான ஒண்ணு, தூய்மையோடு சின்னமான புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் பேர்லயே அர்த்தம் இருக்கு. அதுல புளிப்பில்ல, அதாவது எந்த கலப்படமும் இல்ல. இது மனுஷங்களோட பாரம்பரியங்கள் கலக்காத தூய்மையான கடவுளோட வார்த்தையை குறிக்குது. நேர்மையும் உண்மையும் தூய்மையுமே இதோட அடையாளம். இந்த 2 சின்னங்களுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒன்னு மனுஷனோட சிதைக்கிற பாரம்பரியம், இன்னொன்னு கடவுளோட தூய்மைப்படுத்துற வார்த்தை. ஒன்னு பெருமைப்படுத்துது, இன்னொன்னு உயிர்ப்பிக்குது. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இதெல்லாம் பழங்கால சின்னங்கள். ஆனா இது இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு நடைமுறை வாழ்க்கையில எப்படி பொருந்தும் வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலன் பவுல் இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த பண்டிகைங்கிறது பழைய தீய குணங்களையெல்லாம் நீக்கிட்டு உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்றதுதான் உண்மையான கொண்டாட்டம்னு சொல்றாரு. இது ஒரு நாள் சடங்கு இல்ல,
இது ஒரு வாழ்க்கை முறை. அப்போ இந்த புளிப்பில்லாத வாழ்க்கைய வாழ்றது எப்படி? அத ஒரு 3 எளிய படிகளா பார்க்கலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீய குணங்கள்ங்கிற பழைய புளிப்பு மாவை கண்டுபிடிச்சு சுத்தப்படுத்தணும். 2வது, நாம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய படைப்பா இருக்கோங்கிறத ஏத்துக்கணும். கடைசியா, நம்ம ஒவ்வொரு நாளையும் நேர்மையோடும் உண்மையோடும் ஒரு கொண்டாட்டமா வாழணும். இந்த விளக்கத்தை ஒரு தனிப்பட்ட கேள்வியோட முடிச்சுக்கலாம். நாம இப்ப கேட்ட விஷயங்களையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அகற்றப்பட வேண்டிய பழைய புளிப்பு மாவு ஏதாவது இருக்கலாம். அது எதுவா இருக்கும்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இத பத்தி சிந்திக்க இது ஒரு நல்ல தருணம். நன்றி.